எந்த நேரத்திலும் வெளியேற தயார் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஜனாதிபதிகளுக்கான அறிவிப்பு. ஒன்றிணைய போகும் ரணில் சஜித் தரப்புகள் செயற்குழு எடுத்துள்ள அதிரடி முடிவு. கட்டுநாயக்கவிலிருந்து நாடு கடத்தல் வெளியான காரணம். மஹிந்தவை பயங்கரவாதிகளுக்கு பலிகடாவாக்க முயற்சி மொட்டு கட்சி பகிரங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யாழில் அமைச்சரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பெயர் பலகை. சிஐடிக்கு செல்ல தயார் மனுஷ நாணயக்காரவின் அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ஷவை பயங்கரவாதிகளுக்கு பலிகடாவாக்கும் முயற்சியில் அரசாங்கம் இவ்வாறு செயல்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீட்டை அரசாங்கம் கையகப்படுத்தும் என ஜனாதிபதி தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக நாட்டை காப்பாற்றிய தலைவரின் பாதுகாப்பை நீக்கவோ அல்லது விஜயராமவின் வீட்டில் இருந்து அவரை அகற்றுவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் வெறுப்புடன் கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த விடயங்கள் யாருடைய நலனுக்காக செயல்படுத்தப்படுகின்றது என்பதையும் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் களுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது இல்லத்திற்கு வாடகையாக ரூபாய் 4.6 மில்லியன் செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த கருத்திற்கு மஹிந்த ஆதரவு தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சியுற்றதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை திறந்து வைத்த பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரை நீக்கத்தின் போதுதான் அவதானித்தேன். திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல. யாழ்ப்பாணத்திற்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாசார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரனியல் திரையில் தமிழுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் விடயமாக இருந்தது. அதனை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சிலவேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை. நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறா வண்ணம் செயல்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இல்லத்தை விட்டு எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார விடுத்த அறிவிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு தனது தந்தை தற்போது வசித்து வரும் வீடு அவரது தனிப்பட்ட சொத்து அல்ல எனவும் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றாலும் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகையாக அது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வீட்டை விட்டு வெளியேறுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்த அரசாங்கத்தின் தொடர்ச்சியான சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவரது கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி ஹேவாசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையினால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்கரந்தவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடனை திரைசேரி உள்வாங்கிய பிறகு எரிபொருளுக்கு ஒரு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திரைசேரி உள்வாங்கியுள்ளதாகவும் அந்த கடனை வசூலிப்பதற்காகவே எரிபொருளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடனை அடைக்கும் வரையில் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காக கடன் செலுத்தும் காலத்தை விரைவில் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்க நிதியமைச்சு, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். தென்கொரிய வேலைவாய்ப்பு சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்க கோரி மனுஷன் ஆணையக்கார தாக்கல் செய்த முன்பிணை மனு குறித்து நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அளிக்கப்பட்டுள்ளார். இதன்போது அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றத்திற்கு இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தனது கட்சிக்காரர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் பின்னர் வேறொரு நாளில் இந்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக அழைக்குமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த வகையில் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக மனு எதிர்வரும் 22ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை இணைப்பதற்கான கலந்துரையாடல்களை தொடங்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஒப்புதல் பெற்றுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புறக்கோட்டையில் உள்ள ஸ்ரீகோத்த கட்சி தலைமையகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற அரசியல் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட செயற்குழு முடிவு செய்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் தலத அத்துக்கோரள ஆகியோரின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைப்பு குறித்த கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. போலி கடவுச்சீட்டில் இலங்கைக்குள் பிரவேசிக்க முயன்ற 2 ஆப்கானிஸ்தான் பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. கைது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 21 மற்றும் 23 வயதுடைய இருவர் கஜகஸ்தான் கடவுச்சீட்டுகளுடன் குவைத்தில் இருந்து வந்துள்ளனர். பின்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபர்களின் பயண ஆவணங்கள் மேலதிக ஆய்வுக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடாத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் போலி கடவுச்சீட்டுடன் நாட்டிற்குள் வருகை தந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்த அதிகாரிகள் அவர்களை அதே விமானம் மூலம் குவைத்திற்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.